everyone, welcome to Flames to Fashion. Hope you all are fine. Hope you all are fine. And இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னாக்க, நம்ம லைஃப்ல நமக்கே தெரியாத சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும். அது இந்த விஷயம் தான் நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம், அதை ரெகுலரா நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும், சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒன் டாக்ஸிக் பீப்புள். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், வேலை செய்கிற இடத்துல கோவொர்க்கர்ஸ், இல்லை ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். சில பேர் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. டாக்ஸிக்னா என்ன அப்படின்னாக்க, அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய செயல்கள், இல்லைன்னா அவங்க இருக்கிற இடமே நம்மளை ரொம்ப ஒன்று ஹார்ம் பண்ணும், இல்லை ஹர்ட் பண்ணும், நமக்கு பெயினை கொடுக்கும், நமக்கு ஏண்டா அவங்க கூட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்மளை எமோஷ்னலாக எக்ஸாஸ்ட் பண்ண வைப்பாங்க. நம்ம எமோஷனலை ஓவராக தாக்குவாங்க. சில சமயம் மரியாதை குறைவாக பேசுவாங்க, சில சமயம் நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க, நம்மளை எப்படி சொல்கிறது, நம்மளை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. அது மாதிரியான டாக்ஸிக் பீப்புள் நம்ம கூட இருப்பாங்க, சுற்றியும் இருப்பாங்க. பட் அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம லைஃப்பில் அதிகமாக அலோவ் பண்ணிடுறோம். முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ஒரு பவுண்டரியை போட்டு எட்ட வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லிவ்ஸ் இன் த பாஸ்ட். நம்ம எப்போ பாரு போனதை பற்றியே திரும்ப 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 பேசி அதை ரீக்ரியேட் பண்ணி நம்மளை நாம் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறோன்னு இல்லாமல் நம்ம பாடியும் நம்ம மனசையும் நம்ம பாஸ்ட்ல இருக்கிற மாதிரியே நம்மளை நம்ப வச்சுட்டு இருப்போம். நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம கொடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த பாஸ்ட்ல இருக்கிறத விட்டுருங்க. அடுத்து அன்னெசரி டிராமா. உங்களுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை நீங்க போட்டு உடம்பிட்டு இருப்பீங்க. அதை முதல்ல கட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே எஸ் சொல்றது, அந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. உங்களால ஒரு விஷயம் முடியலையா, நோ சொல்லுங்க. நம்ம ஏன் எஸ் சொல்றோம் அப்படின்னாக்கா, அவங்களை நம்ம இழந்துருவோமோ, இல்லை அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இல்லை அது செய்யறதுனால நாம் அவங்க மேலே அன்பு இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ, இல்லை நம்மளை மரியாதை குறைவாக நினச்சிடுவாங்களோ, இல்லை நம்ம அவங்கள மரியாதை குறைவாக நடத்துறதா நினச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எஸ் சொல்றது, இந்த பழக்கத்தையும் முதல்ல நிறுத்துது. அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது. ஏதோ ஒரு வேலை நம்ம செய்யணும், செய்யறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் நமக்கு இருக்கும். அதை நம்ம ஏன் செய்யலை, இதை ஏன் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட போய் எக்ஸ்கியூஸ் சொல்லி புலம்புறது, காரணங்கள் சொல்லி புலம்புறது, அதுவுமே வேண்டாம். அதே மாதிரி இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா, தயவு செஞ்சு மாத்துங்க. ஏன்னா அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அந்த நிறைய பேர் அதை ஒரு இதுவா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தேவையே இல்லைங்க. ஓகேங்களா?